மன்னருக்கு ஒரு மீனவன் மீன் கொண்டு வரான். அரிதான இந்த மீனை நீங்க வாங்கிறது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். மன்னரும் மீனை வாங்கிட்டு 5000 பொற்காசுகள் கொடுக்கறாரு. அதை பார்த்த ராணி, ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளோ காசா, திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் இல்லை, முடிஞ்சு போன வியாபாரத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அவனை கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. ஆண் மீனுன்னு சொன்னான்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு திருப்பி கொடுத்துடுங்க. பெண் மீனுன்னு சொன்னான்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு திருப்பி கொடுத்துடுங்க. எப்படியாவது அந்த காசை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீனவனை திரும்ப கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இப்போ எதனால் இப்படி கேட்குறாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மீனவன், இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, 2 மீன்களோட குணங்களையுமே கொண்ட அரிதான மீன், அதனால தான் இதை மன்னருக்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு இன்னும் சந்தோஷப்பட்ட மன்னர் இன்னும் 5000 பொற்காசுகளை பரிசாக கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு காசு கீழே விழுந்துடுது. வேகமாக ஓடி போய் அதையும் எடுத்து தன்னோட பையில் போட்டுக்கிட்டான். ராணி கோவமாக, பேராசை பிடிச்சவன், விழுந்த காசை யாராவது எடுத்துகிட்டு போகட்டும்னு விடுறானா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனவன், நான் பேராசையினால் எடுக்கலை, அந்த காசில் மன்னரோட உருவம் இருக்குது, அதை தெரியாமல் யாராவது மிதிச்சிட்டா கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட மன்னர் இன்னும் 5000 பொற்காசுகளை பரிசாக கொடுக்குறாரு. இதுக்கு மேலே பேசினா எங்கே இவனுக்கு இன்னும் பொற்காசுகள் கிடைச்சிடுமோன்ற பயத்தில் ராணி அமைதியாகிட்டாங்க. ஸோ நமக்கு நல்லது நடக்கும்போது யாராவது போராமப்படுறாங்களே, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எந்த அளவு நாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவு நம்ம லைஃப் நல்லாவே இருக்கும்.